விட்டு கொடுங்க சார், தயவுசெய்து கெஞ்சி கேட்கறீங்களா? பேச முடியல சார். இதுக்கு பின்னாடி தாவேக்காவோட மாவட்ட வழக்கறிஞர் செயலாளர் இருக்காரு அருண். இதுக்கு நடுவுல நம்ம பசங்க உள்ள புகுந்து அங்க ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணிட்டு டக்குன்னு வெளியே வந்துடுறது. பின்னாடி ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கறாரு. அதுக்கு பின்னாடி நந்தகோபால், பகதூர் பாஷா, தேவி, கணேஷ், லோகு, அங்கு, சதீஷ் இவங்க பிளான் போட்டு அரிசி, மளிகை பொருள், ஜவுளி, எண்ணெய், ஆயில் எவ்வளவு என்னென்ன கிடைக்குதோ கோடி கணக்கில் அடிக்கிறாங்க சார். This is a new beginning. Starts now. விஜய் வந்தார், விஜய் கையை ஆட்டினார், விஜய் வாயை கோணினார், விஜய் கொட்டாவி விட்டார், விஜய் தும்மினார். பைத்தியக்கார பசங்களா, ஒழுங்கா அரசியல் பண்ண வாங்கடா. அவியல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க சட்டமன்றத்தில் உட்காந்துக்கிட்டு. எவ்வளோ பெரிய ஆளு, எவ்வளோ பெரிய ஆளுமைகள் உட்காந்த இடம் அது. கலைஞர் கருணாநிதி உட்காந்த இடம், எம்ஜிஆர் உட்கார்ந்த இடம், காமராஜர் உட்கார்ந்த இடம், அம்மையார் ஜெயலலிதா உட்கார்ந்த இடம், எடப்பாடியார் உட்கார்ந்த இடம். இவ்வளோ பேர் உட்கார்ந்த இடத்துல போய் ஒரு பைத்தியக்காரன் உட்காந்து கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டு அப்படியே பொம்மை மாதிரியே வடிவேல் மாதிரியே இருக்கு. 23ஆம் புலிகேசி மாதிரியே இருக்கு பார்க்கறது. 23ஆம் புலிகேசியின் ஆட்சி துவங்கி விட்டது. 5 வருடத்திலே அழிவு நிச்சயம். ககக போ. ஒரே ஒரு ஓப்பன் பிரஸ் மீட் கொடுக்கவே துப்புலாத ஒருத்தர். அதுக்கு என்ன காரணம்னா 2 ரீசன். ஒன்று, இவங்க ஸ்கிரிப்டை பார்த்து படிச்சு பழகினவங்க. இவங்களுக்கு ஸ்கிரிப்ட் இல்லாமல் பேச வராது. இவங்க ஸ்கிரிப்ட் இல்லாமல் இப்போ ஒரு நிருபர் போயிட்டு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, அந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்றதுக்கு இவங்களுக்கு ராணி கிடையாது. கண்டிப்பா விஜய் ஆட்சியில் இருக்கும்போது கண்டிப்பா தமிழ்நாடு ரொம்ப கேவலமா தான் போகும். இந்த 15 நாள்ல அவருடைய ஆட்சியை பார்த்து ஒரு 10 மதிப்பெண்ணுக்கு எத்தனை மதிப்பெண் கொடுக்கலாம்னா எவ்வளவு கொடுப்பீங்க? 0 கண்டிப்பா. ஏன் கொடுக்காததுக்கு என்ன காரணம்? இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் பொண்ணை போட்டு வெட்டி பப்ளிக்ல போட்டா வெட்டுறது. அதை தாண்டி ஒரு குழந்தை விளையாடிட்டு இருந்த ஒரு குழந்தைய ஒரு டிவிகேயோட வட்ட செயலாளர் அவனே அந்த மாதிரி பண்ணது. ஒரு காமன் மேன் பண்ணா கூட பிரச்சனை இல்லைல்ல. இந்த 15 நாள்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் முக்காவாசி பாத்தீங்கன்னா இதை பண்றதே டிவிக்கேல இருக்கிறவங்க தான். இவ்வளவு நாள் என்ன பண்ணாங்கன்னா வெளியில இருக்கவன் பண்ணா நீங்க வந்து டிஎம்கேவை குறை சொன்னீங்க. ஆனா இதுப்பெல்லாம் இந்த குற்றங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறத பாத்தீங்கன்னா 100ல ஒரு 80% அது டிவிக்கே காரணம் தான் இருப்பான். கட்சிக்காரங்களே பண்றாங்க.